ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களை கேவலப்படுத்துவதற்காக ஒரு கட்சியை வச்சு பேச வைக்கிறதுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு. எலெக்ஷனு மற்ற ஆளுக்கெல்லாம் எலெக்ஷனு, இவங்களுக்கு கலெக்ஷனுன்ற ரூட்டில் போயிட்டு இருக்க நபர்கள் எங்கள் தலைவரை வச்சு நீ பேசி அது மூலம் உனக்கு ஒரு வருமானம் வருது, ஒரு புலப்பாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர, தனிப்பட்ட முறையில் நீங்கள் நேர்மையாக அறத்தோடு அரசியல் களத்தில் விமர்சனம் செய்கிறமே தவிர, இது வரைக்கும் அந்த கட்சியிலேருந்து பேசக்கூடிய நபர்கள் பேசிய வார்த்தை எல்லாமே தனி மனித தாக்குதல், எதுவுமே அரசியல் கிடையாது. இருக்கு அசிங்கமான வார்த்தையெல்லாம் பிரயோகப்படுத்தி மேடையில் பேசிட்டு நீ கட்சி வச்சு நடத்துகிற, இந்த பக்கம் சீமானும் வந்து எங்களை பேசாதன்ட்டு அப்போ நீயே போய் அந்த பக்கம் உட்காந்து பேசுகிறீங்க, கரெக்டுங்களா? அப்போ அண்ணனும் தம்பி மாறி மாறி கலெக்ஷனில் இறங்கியிருக்கே தவிர எலெக்ஷனில் இறங்குறதா அவங்களுக்கு முடிவே கிடையாது. தோத்துட்டா முயற்சி பயிற்சி இப்படியே பேசிட்டு உட்காந்துருக்குற. நாங்கள் கலைஞரை திட்டுவோம், விமர்சிப்போம், நீங்கள் யாரும் கலைஞரை விமர்சிக்க கூடாது. இது என்ன கேவலம் சார்? அதாவது ஏன்னா பச்சை வந்து நிறம் மாறதுக்காக 10 நிமிஷம் ஆகுமோ 3 நிமிஷம் ஆகுமோ தெரியல. ஆனால் இவன் ஒரே செகண்டு எங்களுக்கும் கலைஞருக்கும் முரண்பாடு உண்டு, அதாவது ஈனப்படுகொலையில் கலைஞருக்கு தொடர்பு உண்டு, ஆனால் நாங்கள் அவரை விமர்சிப்போம், வேற எவராவது கலைஞரை பற்றி பேசுனீங்கன்னா நான் வந்து நிற்பேன்றாப்புல. இது என்ன கொடுமை இது?